நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சி வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை ஒவ்வொரு வாரமும் நீ ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இதுவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ கொடுத்த ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவரே நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் வழியா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 15 8வது வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ ஆண்டவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. செம்மையானவர்கள் என்றால் யார்? கர்த்தருடைய வழியில நடக்கிறவங்க, அவருக்கு பிரியமானபடி நடக்கிறவங்க, நீதியின் பாதையில நடக்கிறவங்க, நீதியை பின்பற்றுகிறவங்க, அவங்க தான் செம்மையானவர்கள். அப்ப நீ அந்த அடுத்த வசனம் கூட அதுக்கு போட்டிருக்கு பதில். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். நீதியை பின்பற்றி, இயேசுதான் நமக்கு நீதி, அவரை பின்பற்றி அவருடைய வழியில நடக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபமும் ஆண்டவருக்கு பிரியமானது. அப்ப செம்மையானவர்களின் ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா நம்ம தேவனுடைய பார்வையிலே செம்மையானவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனடியாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 22லேருந்தே வாசிக்கிறேன். தானியேல், அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அவர் ஜபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா, இவர் அந்நிய தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே இவர் இருக்கிறார். அடிமையாய் போனவர் அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய தேசமாகிய எருசலேமோ இன்னும் எல்லாம் இடிக்கப்பட்டு அது சீரமைக்கப்படாம பாழ்கடிப்புகளோடு நிறைந்து இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்துல இறங்கினதுனால அந்த பட்டணம் இன்னும் மீண்டு வராமல் இருக்கிறது. ஆனா தானியேல் அந்த பட்டணத்துக்குரிய நியாய தீர்ப்பு நாள்லாம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் சமூகத்துல வந்து தன்னுடைய பட்டணமாகிய எருசலேம் ஆசீர்வதிக்கப்படணும், தேவன் அதை நினைக்கணும்னு சொல்லி தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களின் முற்பிதாக்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி கண்ணீரோடு அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஜெபம் பண்ற அந்த ஜெபம் தான் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அப்படி ஜெபித்து கொண்டு 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாய் நான் செலுத்தி கொண்டிருக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஊக்கமா ஜெபிக்கிறார், உபவாசத்தோட ஜெபிக்கிறார். அவர் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்திப்பலி நேரத்துல காபிரியேல் என்ற தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றார். இறங்கி வந்து அவர் தான் சொல்றாரு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. பாத்தீங்களா, அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே
அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். பரலோகத்தின் தேவன் அவருக்கு பதில் கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா தேவனுக்கு அவ்வளோ பிரியமானவர், மிகவும் பிரியமானவன். வசனம் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். அப்ப தானியேல் தேவனுக்கு முன்பாக ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தார், ஒரு செவ்வையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால தான் அவருடைய ஜெபம் அத்தனையாய் தேவ சமூகத்திலே உடனடியாய் பதிலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு கூட நிறைய இடத்துல பதில் வர தாமதமாக்கிட்டு இருக்கலாம், அல்லாவிட்டால் பதிலே கிடைக்காம நம்ம போராடி கொண்டிருக்கலாம். ஏசப்பா சொல்றார், உங்க வாழ்க்கைய நீங்க செம்மையாக்கினால் உங்கள் ஜெபத்துக்கும் உடனடியாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா தானியேல் எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு, செவ்வையான வாழ்க்கைன்னா அது எப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றார், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் என்னும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள வரும்போது அவர் ஒரு வாலிபன். அவர் அப்ப அந்த வாலிப பருவத்துல அந்த வாலிப பருவத்திலே அவர் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்னால, அந்த பாபிலோன் தேசத்து ராஜாவுக்கு முன்னால நிப்பாட்டப்படுறார். அவங்க எல்லாரும் அந்த ராஜாவுக்கு முன்பாக அவரை அரண்மனையில சேவிப்பதற்காக இந்த வாலிபர்கள்லாம் அவரும் தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 வாலிபர்கள் இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க நல்ல ராஜாவுடைய போஜனம், ராஜாவுடைய திராட்சரசம் இதெல்லாம் கொடுத்து அவங்க வளர்க்கப்பட்டு ராஜா முன்னால போய் அவங்க நிறுத்தப்படணும். அதற்கென்று உள்ள அந்த பிரதானியுடைய கைகளில் இந்த தானியேலும் அந்த வாலிபர்களும் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அப்ப தானியேல் என்ன தீர்மானம் பண்றாருன்னா, இந்த ராஜாவுடைய போஜனம், அந்த நாட்டு ராஜாவுடைய போஜனம்னா எவ்வளவு விலையுந்ததா இருக்கும், அப்படிதானே? அந்த போஜனம், ராஜாவுடைய திராட்சை ரசம், இதை வைத்து ஏன் பரிசுத்தத்தை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன், என் இருதயத்தை என் வாழ்க்கை தீட்டுப்பட நான் விட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்துல ஆழமான தீர்மானம் பண்ணி கொண்டார். ஆனா அவங்களுக்கு அந்த கட்டளையே அதைத்தான் அவங்க சாப்பிடணும்னு. ஆனா அவர் தீர்மானம் பண்ணார். ஏன் அப்படின்னா அந்த ராஜாவின் போஜனம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க பரிசுத்தத்தை கெடுக்கிறது, அவைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள்னு சொல்றாங்க. நம்ம அப்ப வேதத்துல அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நம்ம அப்படிப்பட்டவைகளை புசிக்க கூடாது. அப்ப ராஜாவின் பானம் அது எப்படிப்பட்ட பானம் நமக்கு தெரியாது. அப்ப தானியேல் ஒரு தீர்மானம் அந்த வாலிப பருவத்தில் எடுத்தார், இந்த ராஜாவினுடைய பானத்தினாலும் ஆகாரத்தினாலும் ஏன் பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன், நான் என்னை தீட்டுப்பட மாட்டேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப பருவத்துல நீங்க இப்படி எடுக்கிற ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால் அது கட்டாயம் உங்க வாழ்க்கையை செம்மையாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்குது, எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு அருவருப்புகள் இருக்கிறது. நம்ம கையில வச்சிருக்கிற போனுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா எத்தனை அருவருப்புகள் வேண்டுமானாலும் நம்ம பார்க்கலாம். உங்களை சூழன்று படிக்கிறவங்க, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க, தொழில் ஸ்தலத்துல இருக்கிறவங்க, உங்களோட பழகுறவங்க எத்தனையோ பேர் இந்த அருவருப்புகளுக்குள்ள இருக்காங்க. ஆனா தானியேலை போல நான் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் இந்த உலகத்தின் பாவத்தினால என்னை கரைப்படுத்த மாட்டேன், நான் உமக்கு பிரியமாய் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று உங்க இருதயத்துல ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் தேவனுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய ஜெபம் தேவ சமூகத்துல உடனடியாய் போய் எட்டுகிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அவர்களுக்கு அவங்க ஜெபத்துக்கு தான் பதில் அவங்க வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே வெளிப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தால நீங்களும் நானும் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அடுத்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தானியேலை குறித்து 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அடுத்து தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியேலை பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பருவத்தில் ராஜாவுடைய போஜனத்துக்கு தீட்டுப்பட மாட்டேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் அப்படியே அவரை பாதுகாத்து, ஆனா அந்த ராஜா முன்னாலே ஞானமுள்ள மகனாய் நிறுத்தினார். அந்த ராஜா
தானியேலை அவருடைய அரண்மனையில விசேஷித்த பொறுப்புல வச்சிருந்தார். என்ன பொறுப்பு அப்படின்னா, அந்த தேசத்துல அந்த பிரதானிகளின் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பாங்க. அவங்களுக்கும் மேலாக 3 பிரதானிகள், அதுல ஒருவன் தானியேல். பிரதானிகள்னா கவர்னர் பொறுப்பு. அந்த பாபிலோன் தேசத்தின் ஒரு கவர்னராக தானியேல் இருந்தார். அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இந்த தானியேல் ஒரு விசேஷித்த மனிதனா இருந்ததுனால அங்க கூட இருந்தவங்க எல்லாருக்கும் அவர் மேல ரொம்ப பொறாமை. அதனால என்ன நினைச்சாங்க, இவனை எப்படியாகிலும் குற்றப்படுத்திடணும், அவன் செய்கிற வேலையில ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிடணும் என்று சொல்லி அவங்க எவ்வளவோ முகாந்திரம் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் தானியேலை எந்த வழியிலும் அவர்களால் குற்றப்படுத்த முடியவே இல்லை. ஹல்லேலூயா. அவனை குற்றப்படுத்துறதுக்கு ஒரு காரணத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தானியேல் உண்மையுள்ள மனிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப உண்மையுள்ளவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே செம்மையானவர்கள். வாயை திறந்தாலே பொய் தான்னா அவங்க தேவனுக்கு அருவருப்பானவர்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வேலையில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு வேலையா இருக்கலாம், அல்லாவிட்டால் பெரிய ஒரு தொழிலா இருக்கலாம், நீங்க செய்கிற எதுலையுமே நீங்க உண்மையா இருந்து பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் தேவனுடைய செம்மையானவர்களின் ஜெபத்துல உங்க ஜெபமும் வந்துடும். அப்ப ஒருவேளை இன்றைக்கு அந்த பொய்யான ஒரு வாழ்க்கை, உண்மையும் பொய்யுமா என் வாழ்க்கை இருக்குன்னா உண்மையுள்ளவனாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாய் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்னால முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவார். இடைவிடாமல் தேவனை ஒரு ஆராதிக்கிற ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆனா அவர் அப்படி செஞ்சு வர்ற ஜெப பழக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டு விடவே இல்லை. தானியேல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். ஹல்லேலூயா. உறுதியாய் தரித்திருந்தான் ஏன் சொல்றோம் அப்படின்னா, 3 வேளை தினந்தோறும் ஜெபிக்கிறது எல்லா சூழ்நிலையும் நலமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, அவர் ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் தேசத்துல வந்தது. இந்த பொறாமை கொண்ட மக்களால ராஜா தானியேலுடைய காரியம், தானியேலை சொல்லாமல் தந்திரமாய் ராஜாவிடத்துல இந்த மக்கள் ஒரு சட்டத்தை எழுதி வாங்கிட்டாங்க. என்னன்னா, 30 நாள் வரைக்கும் யாரும் ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்திடத்திலையும் ஜெபம் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகும் கூட தானியேல் பயப்படவே இல்லை. பயப்படாமல் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஜெபத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபத்திலே நாம் உறுதியா தரித்திருக்கணும். நான் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஜெபிப்பேன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை 1 மணி நேரம் நம்ம உறுதியா செய்யணும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு உறுதியான தன்மை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன், ஒரு வாரம் நான் ஜெபிக்காம விட்டுருவேன்னு சொன்னா நம்ம காத்து போன ஒரு பலூன் தான். நம்ம எந்த விதத்திலும் ஜெயம் பெற முடியாது. இயேசு சொல்கிறார், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடாதீங்க, உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. காலம் கொடியதான் மாறிக்கிட்டே போகுது, ஆனா நம்ம ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு தெரிந்த நம்முடைய திருநெல்வேலியில எனக்கு தெரிந்த என்னுடைய ஆவிக்குரிய சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னோட அவங்க பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அக்கா இரவு 7 மணி வந்து விட்டால் அது என்னுடைய ஜெப வேலை. அந்த ஜெப வேலையில 1 கோடி நீங்க யார் எனக்கு கொடுத்தாலும் கூட நான் அந்த ஜெப நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியாய் 10 வருட காலமாய் நான் ஜெபித்து வருகிறேன். என் கூட சேர்ந்து என்னுடைய சபையில எத்தனையோ பேர் இந்த 7 மணி ஜெபத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒருவர் கூட அதை ஜெபிக்காம விட்டுட்டாங்க. ஆனா நானும் கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும், ஆனா அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா முழுமையும் கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. அவங்க ஒருத்தவங்க தான் இயேசுவை நேசிக்கிறவங்க.
ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க கணவர் பிள்ளைகள் யாருமே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்க. அந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த 7 மணிக்கு கட்டாயம் என் ஆண்டோடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள். இப்படிதான் நாம் செய்கிற ஜபத்தில் ஒரு உறுதியாய் நம்ம தரித்திருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாறிடாம ஜபத்தை விட்டுறாம நம்ம போயிடாதபடிக்கு உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில் செம்மையானவர்கள்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி கொள்ளுவோம். அடுத்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தன் தேவன் பேரில் தானியேல் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் தேவன் மேல அளவில்லாத ஒரு விசுவாசம் வச்சிருந்தார். அன்று சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தானியேலுடைய விசுவாசத்தை எப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தானியேல் இப்படி 3 வேளையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சு இல்லையா? ஆனால் தானியேல் ஜெபித்தார். தான் உயிருக்கு அவர் பயப்படவே இல்லை. அப்போ ராஜா என்ன பண்ணாரு, கடைசியில் தானியேலை வச்சு தான் இந்த சட்டத்தையே ஏற்ற சொன்னாங்கன்றது ராஜாவுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அவர் தானே அந்த சட்டத்தை போட்டவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி ஜெபம் பண்ணவங்க சிங்க கெபியில் போடப்படணும். அப்போ தானியேலை கொண்டு போய் சிங்கம் இருக்கிற அந்த கெபிக்குள்ளே தூக்கி போட்டார்கள். ஆனால் சிங்கம் என்ன அந்த சிங்க கெபிக்குள்ளே போட்டால் உடனடியாக என்ன செஞ்சிடும், மனுஷனை அடிச்சு கொண்டு போட்டுரும். ஆனால் தானியேலோ ஒரு இரவு முழுவதும் அந்த சிங்க கெபிக்குள் இருந்தார். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அப்போ மறுநாள் ராஜாவுக்கு தானியேல் மேல ரொம்ப ஒரு பிரியம். அதனால ராஜாவுக்கு தூக்கமே வரல. காலையில எழுந்தவுடன் வந்தார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கிறார். அப்பதான் தானியேல் சொல்றாரு, ராஜாவே நான் தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்ன்னு சொன்னார். நான் ஏனென்றால் நான் குற்றமற்றவன், நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் ஒரு நீதிகேடு செஞ்சது இல்லை அப்படின்னு தானியேல் சொன்னார். அப்பதான் அந்த வசனம் சொல்கிறது, அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், கட்டினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல அவனுக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை, அதுதான் அன்னைக்கு அந்த சிங்கத்தின் வாயை கட்ட வைத்ததாம். அப்ப நீங்களும் நானும் நம்ம இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், என்னை இந்த தீங்குக்கு அவர் விலைக்கு காப்பார், என் குடும்பத்தை அவர் நடத்துவார், எங்களை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார் என்று நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம கவலைப்பட்டோ பயந்து கொண்டோ நம்ம கலங்கி கொண்டே இருந்திருப்போம். அந்த கலக்கம் பயம் எல்லாம் வரும். ஆனால் ஆண்ட சமூகத்தில் போய் சொல்லி அதெல்லாம் அதெல்லாம் மேற்கொண்டுறணும். தேவன் மேல் நாம் விசுவாசமுள்ளவர்களாய் நிற்கும் போது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அடுத்து கடைசியா தானியேல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவினா அது என்ன ஆவி? அவர்தான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருடைய விசேஷித்த ஆவியின் மூலமாய் தானியேலுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாகத்தான் தானியேல் எல்லா பிரச்சனைகளிலும் ஜெயமுள்ளவராய் கடந்து வந்தார். தானியேலுக்கு விசேஷ ஞானம் இருந்துச்சு. தானியேல் விசேஷமாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். தானியேல் விசேஷமாய் ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்தார். தானியேல் தேவன் மேல் அளவில்லாத விசுவாசம் வைத்திருந்தார். இது எல்லாம் எப்படி ஆயிற்று? அவருடைய ஆவியினால் ஆகும். தானியேலுக்கு விசேஷ ஞானம் இருந்தது. மறைபொருள்களை வெளிப்படுத்தினார். ராஜாவுக்கு கருகலான சொப்பனங்களை வெளிப்படுத்தினார். அதனாலதான் ராஜா மேலும் மேலும் தானியேலை உயர்த்தி கொண்டே இருந்தார். தானியேலின் தேவன் தான் தேவன் என்று எழுதப்பட்டது பாபிலோனிலே. எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் பாருங்க. அதுக்கு தானியேலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், அவருடைய அபிஷேகம் இருக்கும் என்றால், நாமும் தானியேலை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். செம்மையானவர்களாய் ஆண்டருக்கு முன்னால நிற்க முடியும். விசுவாசம், ஆவியின் கனி ஒரு விசுவாசம், ஆவியின் வரமும் விசுவாசம் தான்.
இதெல்லாம் ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. ஆவியின் வரமாகிய விசுவாசம், கனியாகிய விசுவாசம் ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பலனடைய வைத்து சாட்சியாய் நிறுத்த வல்லம் உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவரை விரும்புங்க, அவரை வாஞ்சிங்க. அவருடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாய், உறுதியாய் தேவனிடத்தில் தரித்திருக்கிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய், இல்லையா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவர்களாய் நாம் நிற்கும் போதே நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இவள் என்னுடைய பார்வையிலே செம்மையானவள், என் பிள்ளை, இந்த மகள் எனக்கு பிரியமானவள், இந்த மகள் எனக்கு பிரியமானவன் நம்மை பார்த்து சொல்லுவார். அப்படிப்பட்டவங்க நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கலையா, உங்க வீட்டுல பதில் இல்லையா, உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. எதை தேவன் சரிப்படுத்த சொல்றாரோ அதை சரிப்படுத்துங்க. அப்பொழுது தடைகள் மாறும். நாம் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களுக்குரிய பதில் நம்மை வந்து சேரும். அது மாத்திரம் இல்லை, நமக்காகவே நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தானியேல் தன் தேசத்தின் மக்களுக்காக தேவனை நோக்கி கதறி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தது போல நாமும் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய கிராமங்கள் பட்டணங்களுக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய கரத்தை வந்து நமக்கு பதில் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. செம்மையானவர்களின் ஜெபம் உமக்கு பிரியம் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்க வார்த்தையை கேட்கிற, உங்க வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிற அடியாளும் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளையும் நீ செம்மையானவர்களாய் மாற்றும். எங்களுடைய ஜெபம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் சரிப்படுத்தப்படட்டும். என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குற ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுவீராக. ஊற்றப்பட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பரிசுத்த கொலைச்சல்களை மாற்றுங்கப்பா. உண்மையற்ற தன்மைகளை மாற்றுங்க. அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஜெபத்துல இல்ல, ஜெபத்துல இருக்கிற குறைவெல்லாம் நீங்க நிறைவாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே, விசேஷித்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பி ஒரு தானியேலை போல செம்மையானவர்களாய், செம்மையானவர்களின் ஜெபமாய் ஜெபிக்கிறீங்க. ஜெபமாய் எங்களுடைய வாழ்க்கையை நீ மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் தடைபட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.